friends, welcome to SS Culinary. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் வந்து முஹர்ரம் அன்னைக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலா பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் தாங்க. அது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சோங்கே. சோங்கே ரெண்டு விதமா பண்ணுவாங்க. வாங்க அந்த ரெண்டு விதமும் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் கோதுமை மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் பாதி அளவு மைதா மாவு எடுத்துக்கணும். அரை கப்பு மைதா மாவு இப்போ சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம மாவு நல்லா பிசைஞ்சுக்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ சர்க்கரை பாகு செய்கிறதுக்கு ஒரு பேன்ல 1 கப்பு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் சர்க்கரை எடுக்கிறோமோ அந்த கப்பில் தான் 1 கப் அளவு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 ஏலக்காவை சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் குங்குமப்பூவை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு கம்பி பதம் வரணும் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. சர்க்கரை நல்லா கரைஞ்சி குங்குமப்பூ கலர் எல்லாம் சர்க்கரையில் இறங்கும். அந்த அளவு வந்தாலே போதும். பாருங்க, சர்க்கரை பாகு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கப்பில் 3லேருந்து 4 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அங்கங்கே கட்டி கட்டியாக ஆகிடக்கூடாது, அதனால பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, அதை நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு தட்டுவோம்ல, அதே போல் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நம்ம மாவு எல்லாமே தட்டினதுக்கு அப்புறம் இந்த சப்பாத்தி மாவு மேலே நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, நெய்யும் கோதுமை மாவும், அந்த நெய்யை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து தடவிக்கணும். இந்த மாதிரி நம்ம நெய் ஃபுல்லாக தடவுனதுக்கப்புறம் இதே மாதிரி தட்டி வச்ச சப்பாத்தி மாவு வந்து மேலே வச்சிடணும். இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம நெய் வந்து ஃபுல்லாக தடவிக்கணும். இதே போல் நம்ம தட்டின மாவு ஒன்றா நெய் தடவி தடவி மேலே வந்து வச்சுக்கிட்டே வரணும். இப்போது நம்ம தட்டின மாவு எல்லாமே ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நெய் வச்சு தடவிட்டோம் ஃபுல்லாக. எல்லாமே தடவுனதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ரோல் போல் வந்து சுருட்டணும். மெதுவாக நீங்கள் சுருட்டுங்க. எவ்வளோ மெல்லிசாக உங்களால் வந்து சுருட்ட முடியுமோ நல்லா வந்து இந்த மாதிரி ரோல் போல் நீங்கள் சுருட்டிக்கிட்டே வாங்க. நீங்கள் ஃபுல்லாக சுருட்டினதுக்கப்புறம் இப்போ நான் தேய்க்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து அந்த நெய்யெல்லாம் நம்ம தடவிருக்கோம் இல்லையா, அதனால நல்லா ஒட்டிக்கிறோம். நீங்கள் மெதுவாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சாலே உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப் வந்து கிடச்சிரும். நீங்கள் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நடுவில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். இதை வந்து நீங்கள் நார்மலாக சப்பாத்தி தட்டுறீங்களா, அந்த மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணதை கொஞ்சம் மாவு தடவிட்டு நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு தட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இது ரொம்ப பெருசாலாம் வராதுங்க, ஏன்னா நம்ம கட் பண்ண சைஸ் சிறுசுனால
சின்னதாக பூரி மாதிரி சிறுசாக வரும். இது நீங்கள் இந்த மாதிரி தட்டும் போதே நல்லா உங்களுக்கு அந்த லேயர் நல்லா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி நம்ம மெயின் கான்செப்டே லேயர் வர்றதுக்காண்டி தான் நம்ம அந்த மாதிரி பண்ணதே. இதை நம்ம பூரி போல் சுட்டு எடுக்கும்போது சாப்பிடும்போது கரெக்டாக உங்களுக்கு அந்த லேயர் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். நம்ம கட் பண்ண மாவு எல்லாமே இதே போல் தட்டி எடுத்துக்கலாம். கடைசியாக ஒன்று மட்டும் நான் வந்து ரோஸ் போல் பண்ணிக்கிறேன். ஏன்னா தட்டில் நம்ம சர்வ் பண்ணும்போது நடுவில் இந்த மாதிரி ரோஸ் போல் வச்சா அழகாக இருக்கும். அதனால ஒன்று மட்டும் நான் ரோஸ் போல் பண்ணிக்கிறேன். லேயராக இருக்கனால இது அழகாக வந்துடும். பாருங்க எவ்வளோ அழகாக ஃப்ளவர் போல் வந்திருக்குன்னு. இப்போ ஒரு வடைச்சட்டியில் எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம தட்டி வச்சோம் இல்லையா, அது ஒன்றா போட்டு நம்ம பூரி போல் சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம தட்டினது எல்லாமே சுட்டு எடுத்துக்கிட்டோம். ஃபைனலாக நம்ம ரோஸ் போல் பண்ணோம் இல்லையா, அதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம சுட்ட பூரி எல்லாமே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா சர்க்கரை பாகில், அதில் போட்டு எடுக்கலாம். இந்த சர்க்கரை பாகில் ரொம்ப நேரம் ஊறணும் அந்த மாதிரி அவசியம்லாம் கிடையாதுங்க. நீங்கள் சும்மா சர்க்கரை பாகில் போட்டுட்டு 2 பக்கம் நல்லா பெரட்டி எடுத்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பாகு எல்லாமே போயிடும். ஏன்னா நான் அதில் கொஞ்சம் லேயராக இருக்கிறனால பாகு எல்லாமே உள்ளே போயிடும். ஸோ அதனால நீங்கள் 2 பக்கம் நல்லா இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க. சர்க்கரை பாகில் போட்டு எடுத்த பூரி மேலே நம்ம துருவின தேங்காவை வந்து இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு துருவின ட்ரை கோகோனட் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது பொடியாக கட் பண்ண பாதாமை சேர்த்துக்கலாம். நீங்கள் பாதாமுக்கு பதிலாக பிஸ்தா முந்திரின்னு சொல்லி எந்த நட்ஸ்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு நட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கணும். அப்போ தான் இது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஃபைனலாக 2 கிஸ்மிஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போது நடுவில் வந்து நம்ம ரோஸ் பூரி ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வச்சு அதை ரெடி பண்ணி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சோங்கே ரெடி ஆயிடுச்சு. சோங்கே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோமா. இந்த டைப் வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி பூரி போல் நம்ம செஞ்சு பார்த்தோம். செகண்ட் டைப் வந்து சப்பாத்தி போல் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, கோதுமை மாவு மைதா மாவு எல்லாம் சேர்த்து அதே மாவு தான் நம்ம நார்மலாக சப்பாத்தி எப்படி தட்டுவோம் அதே போல் சப்பாத்தி நீங்கள் தட்டிக்கோங்க. மாவு தட்டினதுக்கப்புறம் ஃபோக் இல்லைனா இந்த மாதிரி நைஃப் வச்சு நீங்கள் வந்து குட்டி குட்டியாக ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போது தவா சூடானதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி நார்மலாக எப்படி சுடுவோம் அதே போல் நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு எண்ணெய் யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக நெய் யூஸ் பண்ணுறேன். நெய் 2 பக்கமும் நல்லா தடவிக்கிறேன். 2 பக்கமும் நெய் நல்லா தடவி சப்பாத்தி போலேயே நான் சுட்டு எடுத்துக்கலாம். இதை நம்ம சுட்ட சப்பாத்தி வந்து ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து சப்பாத்தி மேலே நல்லா ஊற்றிக்கோங்க. சப்பாத்தி மேலே ஃபுல்லாக சர்க்கரை பாகு இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ட்ரை கோகோனட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஃப்ரெஷ் கோகோனட் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா துருவி நீங்கள் சேர்த்துக்கோங்க.
அப்புறமா பொடியாக கட் பண்ண பாதாமை சேர்த்துக்கோங்க. இதுலேயுமே உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக கிஸ்மிஸ் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான சோங்கே ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்குறதுக்கு சிம்பிளாகவும் இருக்கும், செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக சப்பாத்தி போல் செஞ்சு சோங்கே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோமா. இது செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸிங்க, டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.